ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஸ்குவிட் கனவா மீன் வந்து இன்னைக்கு கிரேவி செய்ய போகிறா நிஷா. அவளுக்கு சுத்தம் பண்ண தெரியாதான். யாருக்காவது கனவா மீன் சுத்தம் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ கனவா மீன்ல என்னெல்லாம் செஞ்சா பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் இன்னைக்கு வந்து கிரேவி வைக்க போகிறோம். கிரேவி ஓகே நிஷா, ரெடி பண்ணிடலாமா? இப்போ வந்து களத்தில் இறங்கிட்டார். சுத்தம் பண்ணுறது கிட்டக்க வரணும், வந்துட்டேன் கிட்டக்க. ஃபஸ்ட்டு போட்டு பிதிக்கி இடிக்கிறாம அழகா எடுத்து பக்குவமா பூ மாதிரி கையில வச்சுக்கணும், அப்படிதானங்க? வச்சுக்கிட்டுங்க. இந்த இடத்த இது தலை மூக்கு இந்த இடம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வரேன், தலையை பிடிச்சி இழுத்துறணும். தலை மட்டும் வந்துருச்சா? அழகா லட்டு மாதிரி வந்துருச்சு. தலை மட்டும் வந்துருச்சா? அங்கே பாருங்க, இது மை தான். கிட்ட இதான் மை, உங்களுக்கு தெரியுதா? இத கசக்கும் அது. மை இருந்தா அது இது மை எடுத்தாச்சா? தலைய ஒரு அலசி அதுல ஏதோ கல்லு மாதிரி இருக்கும், எடுக்கணும்பாங்க. இருக்கும். வேற தண்ணி கொண்டு வா, ஏன்னா எல்லாம் மை ஆயிருச்சு. சரி, நான் சொல்லி காமிச்சறேன். சொல்லி இருங்க. இந்த தலை இல்ல அப்படியே அவ்வளவுதான், தலை க்ளீன் ஆயிருச்சு. இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறமா. ஏதோ கல்லு மாதிரி இருக்கும் இல்லைங்க? கல்லு மாதிரி இருந்தா காமிக்கிறேன். இது முதுகுல வந்து ஒரு அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்னது அது? அதான் முள்ளு, கவுச்சியை கையில் போடாது. அவ்வளோதான், எடுத்தாச்சா? எடுத்துட்டு தோலை அந்த மாதிரி பிச்சு எடுத்துட வேண்டியது. பிச்சுறோம்னா அழகாக நீட்டாக இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து தோலை பிச்சு இதில் இருக்கான்னு பாருங்க. அதில் எல்லாம் எடுத்தாச்சு, நான் எடுத்துட்டேன். இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தோலை ரவுண்டாக கட் பண்ணி அழகாக இது பண்ணிக்கலாம். ஆமாம், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, கனவாவில் இன்னொரு கனவா இருக்குது. அந்த கனவா வந்து நீளமாக இருக்கும். இது வந்து பூந்த கனவா. ஓகே, அப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறியா? நீங்களே க்ளீன் பண்ணிடுங்க ப்ளீஸுங்க. ஓகே, பாய் பாய். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்குலாம் கனவா மீன் சுத்தம் பண்ணால் தெரியலை அப்படின்னா பார்த்துக்கோங்க. தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.